ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே முருங்கை செடி வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருங்கை செடி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய அளவு இடங்களோ பெரிய தொட்டியோ தேவை கிடையாது. வேஸ்ட்டான ஒரு அரிசி பேக் மட்டும் போதும். அந்த அரிசி பேக்கில் மண்ணை கொட்டிட்டு வச்சிங்கனாலே போதும். பாருங்கள், வாங்கையில் கொஞ்சம் கொஞ்சம் லீஃப் தான் இருந்துச்சு. இப்போ நிறைய புது இலைகள் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வந்து அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கினோம். ஒரு செடி ரேட்டு வந்து 15 ரூபா. நம்ம வந்து 2 செடிகள் வாங்கினோம். இந்த ஒரு செடி, இந்த ஒரு செடி, இதுவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இது மாதிரி அழகாக ஒரு வேஸ்ட்டான அரிசி பேக்கில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான கீரைகள், சூப்புக்கு தேவையான கீரைகள் வந்து நம்ம வீட்டிலேயே பறித்து சாப்பிட்டுக்கலாம். இதில் சப்போஸ் அரிப்பூச்சி வந்துருச்சுன்னா இதை நம்ம அப்படியே வெளியில் வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிட்டோன்னா அந்த அரிப்பூச்சிகள் வந்து சுத்தர வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ புதிய இலைகள் நிறையா விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் விட போகுது பாருங்கள். இதில் வந்து காய்களும் நிறையா கொடுக்கும். நம்ம வந்து அரசு தோட்டக்கலையில் ரோஜா பூச்செடி, செம்பருத்தி பூச்செடிலாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது வெறும் இலைகள் மட்டும்தானே இருந்துச்சு. இப்போ பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதான் நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கிட்டு வந்தது. இதோட ரோஜா பூ வந்து பூக்க ஆரம்பிக்குது பாருங்கள். முட்டுக்கள் வந்து விட ஆரம்பிக்குது பாருங்கள். செம்பருத்தியை பாருங்கள், நம்ம வந்து வெறும் இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து 4 முட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். 1 2 3 4 5. இதுக்கு காரணம் நம்ம தயாரித்து வச்ச உரங்கள், லிக்விட் ஃபர்டிலைசர் தான் காரணம். இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் போட்டுட்டு வரணும். லிக்விட் ஃபர்டிலைசரும் வாரத்தில் ஒரு நாள் ஊற்றிட்டே வந்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அழகாக குட்டி செடியிலே இவ்வளோ கொப்பு கொப்பாக நல்லா நிறையா முட்டுக்கள் விட ஆரம்பிக்கும். நம்ம வந்து குறைஞ்ச முதலீட்டில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் இந்த செடி பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு செடி 10 வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கின செடியை 30 ரூபாய்க்கு சொல்லி விற்றிங்கன்னா சூப்பராக வியாபாரம் ஓடும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குறைஞ்ச முதலீட்டில் நிறையா காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் தொழில் ஆரம்பிக்கணுன்னா நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் போயிட்டு ஒரு செடியோட ரேட்டு வந்து 15 ரூபா. 15 ரூபாய்க்கு ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு 20 செடியோ 30 செடியோ வாங்கி வீங்க. கண்டிப்பாக எல்லோரும் 30 ரூபான்னு சொன்னிங்கன்னா கூட சூப்பராக வாங்கிடுவாங்க. ஆனால் இது வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா 60 to 80 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் குறைஞ்ச விலையிலே வைங்க, உங்களுக்கு வந்து நிறைய செடிகள் விற்கும், உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். குறைஞ்ச முதலீட்டில் 500 ரூபா 1000 ரூபா வச்சு நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக இங்கே போய் செடிகளை வாங்கி விற்கலாம். அவ்வளோதான் மக்களே. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷார்ட்ஸ்லாம் வரும். தேங்க்யூ மக்களே.